தமிழக வெற்றிக்கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி விசாலியில் கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்றது. இந்த மாநாட்டில் அக்கட்சி கொள்கைகள் அறிவிக்கப்பட்டன. இதனையடுத்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய தலைவர் விஜய் மனைவி திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்திருந்தார். மக்கள் விரோத ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள். பிளவுவாத அரசியல் செய்பவர்களே தாவேகாவின் ஒரே முழு முதல் கொள்கை எதிரி. அடுத்த திராவிட மாடல் என சொல்லிக்கொண்டு பெரியாரையும் அண்ணாவின் பெயரையும் கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கும் ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நமது அடுத்த அரசியல் எதிரி என்று திமுக தான் என ஆளுங்கட்சியை மறைமுகமாக சாடாமல் டைரக்டாக அட்டாக் செய்து தமிழக அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நடிகர் விஜய் கடந்த சில வருடங்களாக தான் நடிக்கும் படங்களின் மூலமாகவும் தனிப்பட்ட வகையிலும் அதீத அளவில் அரசியல் ஆர்வம் காட்டி வருகிறார். இவருக்கும் சங்கீதாவிற்கும் கடந்த 1999ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய், திவ்யா சாஷா என 2 குழந்தைகள் உள்ளனர். தளபதி விஜயின் மனைவி சங்கீதா மாஸ்டர் படம் வரை தளபதி விஜயின் அனைத்து பட நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வந்திருந்தார். வேற ஏதும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் தளபதி விஜய் தனது மனைவியுடன் தான் செல்வார். ஆனால் அவரை தனது மனைவியுடன் எந்த நிகழ்ச்சிகளுக்கும் தற்போது செல்வதில்லை. தளபதி விஜய் தற்போது சென்னையில் தங்கியிருப்பதாகவும் அவரது மனைவி லண்டனில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜய் சங்கீதா பிரிவிற்கு த்ரிஷா தான் காரணம் என மறைமுக செய்தி இருக்கிறது. தற்போது இது உண்மையாகிவிட்டது. சங்கீதா லண்டனில் இருந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் த்ரிஷாவை தரம் குறைவாக பேசியுள்ளார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக த்ரிஷா இதுதான் உனக்கு கடைசி வாணி என வீடியோவை பகிர்ந்துள்ளார். தளபதி விஜயும் சங்கீதாவும் விவாகரத்து பெற்றுக் கொண்டதாகவும் சங்கீதா அதனால் தான் லண்டனில் செட்டில் ஆகிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த தகவலை ஒரு மூத்த பத்திரிகையாளர் பிரபல யூடியூப் சேனலில் பேசியுள்ளார். மேலும் இவர்களின் பிரிவிற்கு காரணம் தளபதி விஜய் அரசியலுக்கு வர இருப்பதான் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. தளபதி விஜயின் மகனும் அவரது மனைவியும் அவரை அரசியலுக்கு வர வேண்டாம் என்று கூறியதாகவும் அதை மீறி தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுதான் இந்த பிரிவிற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.